வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ரேஸ் அனிமல்ஸோட பார்ட் 2 இப்போ அப்டேட் விட்ருக்காங்க கைஸ். எனக்கு காட்டுறேன். இந்த ட்ராகன் அப்டேட் இவ்வளோ வந்திருக்கு மியூட்டேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம செகண்ட் தேர்டு மேப்பை அன்லாக் பண்ணிட்டோம். காட்டுற பாருங்க, ஓஷன் அன்லாக் பண்ணிட்டோம். இன்றைக்கி நேற்று பண்ணேன். ஸ்னோ ஏரியாவில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இப்போ ஒருத்தன் கேட்குறான், நமக்கு இன்னொன்று ஷாப்பில் வந்துச்சுன்னா உனக்கு தரலாம். ஆடில் தான் இருக்கான், ஷாப்பில் இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு அனிமல் பிடிச்சிட்டிங்கன்னா திரும்ப பிடிக்க முடியாது. அது மேலே கொஞ்சம் ரைடு தான் பண்ண முடியும். இப்போ கிராப் பிடிச்சிருக்கான், கிராபு. அது மேலே உட்காந்து ரைடு தான் பண்ண முடியும். கோலார் பியர் இருக்கு. அவன் கேட்டான், உனக்கு ஷார்க்கு தான் வேணுமா, கொஞ்ச நேரம் ரைடு போயிட்டு வந்து தருவான். ரைடு சொல்கிறேன் பாருங்க, ரேஸ் போயிட்டு வந்து. இது பாருங்க கைஸ், ட்ராகன் இருக்கு. கிச்சூன் தானே அது தான் நிற்கிறது. ரெட் கிச்சூன் குரோயா கடலில் இருக்கும். கரண்டர் கிச்சன் வச்சுருக்கான் குரோயா கடலில். என்னடா ஆச்சு? வாட் ஹேப்பன்? ஏய், எடுத்த உடனே வாட்டர் ஏரியா போடு. இவங்கெல்லாம் பிடிக்க தேவையில்ல. புதுசாக எவனும் வர மாட்டேங்கிறான். இவனுங்க அப்புறம் கூட பிடிச்சிட்டான். ஜெல்லி ஃபிஷ் பிடிக்கலாமா அவனை பிடிச்சிடலாம். ஜெல்லி ஃபிஷ் பிடிக்க போனேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஜெல்லி ஃபிஷ் மீன்லாம் இப்படி பண்ணையில் வச்சு வளர்ப்பாங்க, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதுமாரி காற்று மிதங்கிட்டு இருக்குமா. அடுத்தது டக்குன்றா நான் பிடிச்சாச்சு. அப்படியே ஜம்பை போட்டு அப்படியே ஃபிஷ்ஷு திரும்ப ஒன்று ட்ரை கொரிலா ஓங்குத்தான் நீனி அனானாசீனி அவனை கூட பிடிச்சாச்சு. ஓஷன் வாங்கணுன்னு தாங்க இருக்கேன், வாங்கிட்டேன் முடியோ. ஏன்னா இதுக்கு மேலே பிடிக்கிறது வேறு எதுவுமே இல்லை. உள்ளே ரெண்டு தான் பிடிச்சிட்டால விட்டுறானாமும் ஷார்க்கும் கிராபும் அது மட்டும்தான் பிடிச்சாங்க. ஸ்னேக் பாபுலாம் போகிறான் பாருங்க, ஸ்னேக் பாபு. ஸ்னோ ஐலாண்ட் வந்துடுச்சு. இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னென்னு தெரியுமா? அந்த ஸ்னோவில் அப்புறம் இந்த ஐஸ் கட்டியில் முட்டினா அவனுக்கு ஸ்பீடாக போவான். ஒரு 1 செகண்டுக்கு மட்டும், 1 செகண்ட் ஆர் 2 செகண்டுக்கு ஸ்பீடாக போவான். எனக்கு பெண் குயினே வேணாம், இவனே பரவாயில்ல. நினச்ச நேரத்துக்கு ஸ்பீடாக போகிறான். இன்னும் மாறிடாதாப்பா, இதை உடச்சிட்டு போ. இன்னும் இங்கே மேலே ஜங்கிள்னு வந்துருச்சுன்னா இது மேலே இடிக்கக்கூடாது. இடித்தா ஹெச்பி ஹெல்த்து குறையும். இப்போ ஜங்கிள் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பவர் யூஸ் ஆகாது. இப்போ இடிச்சு கூட காட்டுறாங்க பார்த்தீங்களா, ஹெச்பி குறையுது. ஹெச்பி மீன்ஸ் ஹெல்த்.
ஏண்டா ஓஷன் வரமாட்டேங்குது கைஸ். ஓஷன் ஓஷன் வாடா. ஏன்னா நெட்டில் வர மாதிரி இருக்கு. நோ நெட்லாக் நாட் ஹோம். நெட்லாக் மட்டும் வரக்கூடாது. மறுபடியும் ஸ்னோ வந்திருக்கு. இப்போ அதில் இருக்கும்போது ஹெல்த் குறைஞ்சா. இப்போ பாருங்க குறையாது. டேய் யாரா நீங்களும் கரெக்டாக போகும்போது தான் வருவாங்க. அது கல் அடிக்கூடாது. பனினா உங்களுக்கே தெரியும். இதான் இங்கே பாருங்க, இதெல்லாம் பனி. இதான் அது கல் மாறி. ஓ மரத்தை, ஓ ஓய் மரத்தை கூட உடைப்பானா? ஓகே, ஸ்னோவில் இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறான். ஓ மை காட், தெரியாமல் இருக்கட்டனே. அவ்வளோதான் பார்த்தீங்களா, கரெக்டாக ஓஷன். எப்பா எப்பா ஓஷன் வாங்க. ப்ளூவெல் இப்போயாவது நீ பிடிச்சாகணும். பாருங்க ட்ரல்லால போயிட்டுருக்கான். 2 ப்ளூவெல் போடு. இந்த நண்டை பிடிச்ச பாயம்மா. டேய் நான் மட்டும் தொண்டு சேவோட எடுத்துக்கிட்டு விட்டுருங்க. ப்ளூவெல் கொன்றாதீங்க. ப்ளூவேர்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். அம்மா ஜெயண்டிக்காக இருக்கான். என்ன அம்மா ஸ்லோவாக போகிறான். ஓய் பின்னாடி ப்ளூவேல் வா கிட்ட வா ப்ளூவேல் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டேன். ப்ளூவேல் மேலே போகணுண்டா. பொறுமையாக ஒன்றா பொறுமையாக போகிறான். ப்ளூவேல் வாடா. ப்ளூவேல் செல்ல குட்டி வாடா. என்ன வயசு வரவே மாட்டேங்கிறான் ப்ளூவேல். ஐயோ நண்டு வர்றதை பார்த்து கொண்டுற மாட்டுக்கு, கடிச்சிட மாட்டுக்கு. நம்ம ட்ரல்லா மேலே ஜெலிஃபிஷ் அப்படியே இப்போ செஞ்சதுன்னு. இப்போ 2 ட்ரல்லா இருக்குது. பேக்கப்புக்கு பின்னாடி வரலாம். ட்ரல்லாலோ டேய் ட்ரல்லாலோ. டேய் மாடு என்னை கூட்டப்படா லிஃப்ட்டு. டேய் ஜெலிஃபிஷ் ஜெல்லிஃபிஷ் காட்டுச்சு. டேய் வரக்கோரத்துக்கு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்றா. டேய் நான் யூனிகான்டா. டேய் நான் ஊருங்கடா. அண்ணா வரான் ஒளிவுடே. ஓஷன் ஆமை. ட்ரல்லா போகிறானே டக்குன்னு. ஆமாம் ஏன்டா ஆமாம் வேகத்தில் போயிட்டுருக்கச்சி. ஆமாம் தானே இது, ஆமாம் காலத்து தானே போகணும். மனுஷர் ஆமை. பொறுமையாகவே போ, என்ன அவசரம் இல்லை. ஐயோ ட்ரல்லா அம்மா தூரம் போயிட்டானே. அப்படியே டக்குன்றா. டே என்னடா நீங்கள் அனத்த சி. ஐயோ நண்டு அம்மா என்னடா அம்மா என்னடா ஆச்சு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. உடம்பு துளாக போச்சு. இந்த மரத்தை உடைப்பானா? உடைக்க மாட்டான். ஸ்னோவில் இருக்கிறது மட்டும்தான் உடைப்பான். ஐயோ டைகர் மேலே கரெக்டாக ஜம்பில் வச்சுருப்போம். இப்போ கூட டைகர் மேலே குளிப்போம். இப்போ அப்படின்னா இந்த டைகர் மேலே நல்லா இருக்கு. நான் தான் தோணும், நான் கையை தான் தோணும். என்னம்மா
ஓஷன் வந்து விட்டது. OMG. ஒர்க்காலையில் இந்த ஒர்க்காலையில் நம்மளுக்கு வேணும் கைஸ். மித்திக் 1% சான்ஸில் கிடைப்பான். அவனை நான் கூட்டு எப்படி போவேன்? வழியில் நிறைய தடங்கள் இருக்கு. தடங்கள் எல்லாம் தாண்டி போவான் இந்த ஒர்க்காலை. இப்போ இன்னும் கோஸ்ட் மாதிரி 2 வந்துச்சு. ஷார்க்லேயே கோஸ்ட் மாதிரி. ஐயோ நோ 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 நோ. ஒர்க்காலா ஒன்னால் முடியும். ஒர்க்காலா தாண்டி போயிடுறா. ஒர்க்காலா எம்மாடி. ஐயோ என்னடா மெசேஜ் இது? மரண பயம். ஒர்க்காலா இன்னும் கொஞ்ச நேரம் தாப்பிடிச்சுக்கு. ஒர்க்காலா போயிடலாம் விடுவேம்மா. ஷார்க்கோட வாயிலும் நப்பிட்டேன். அவ்வளோதான். அப்போ அடி டேமாயிட்டான். ஒர்க்காவா அவன் பேரு? அப்பா இவன் பிடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி திண்ணிங்கலம் மட்டும்தான் தலைவர். திண்ணிங்கலம் தான் ஓடுகிறார். திண்ணிங்கலம் நெல்லுங்க. திண்ணிங்கலம் எங்க மாப்பிள்ள ஓடுறீங்க? திண்ணிங்கலத்து மேல் சவாரி செய்வது எப்படி சூப்பராக இருக்கும் அனிமேஷன் திண்ணிங்கலத்துக்கு. இப்பாங்க ஆமையை சுழட்டி அடிச்சிட்ருக்கேன். இது கண்ட்ரோல் கொஞ்சம் சரியில்லை. மண்டையை பாருங்க, போய் முட்டுற மாதிரி இருக்கு. பொறுமையாக போகிறது தான் நல்லது. வேகமாக போனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். பொறுமையாக போடா. ஐயோ ஜங்கிள். அவ்வளோதான் போ. ஜங்கிள் புக்கில் வச்சு முடிக்க போகிறாங்க. அவ்வளோதான். ஜங்கிள் புக்குள்ளே போட்டு முடிக்க போகிறாங்க போ கதையை. ஓ மை காட். ஓஷன். அப்போ ஜங்கிள் இல்லை ஓஷனு. இவனோட ஊருக்கே திரும்ப வந்து விட்டோம். பயபுள்ளைய கூப்பிட்டுக்கிட்டே. இவனுக்கு எத்தனை லைஃப் லைன் வேறு தெரியல. பிடிச்சாலும் லைஃப் லைன் பார்க்கல. அதனால டக்குன்னு அப்பா பிடிச்சாச்சு. அவ்வளோதான். வேல் நல்லா அன்லாக்குடு. வேல்டு டல்லாலே போயிட்டு காமலாக தவிரலாமா? டல்லா பூம் வண்டி வருது. நீ ஓரம் போடா. இவன் மேலடே எங்க பாட்டு ஓட்டுற? டல்லாலே விட்டுலாம். கடல் சுறா தானே இது? இவங்க இது கடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி போகும்போது கடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல். டேய் என்னடா இல்லை மீன் வந்து எப்படா ஒரு மிருகத்தை தின்னும்? மனித மீன் உருவத்தில் அலைஞ்சிருந்து லயனானி. எனக்கு வேற ஏதாவது பெட்டு கொடுங்க. யூனிகார்ன் தலையில கொடுங்க. இதுவும் ஒன்று ஷேர்லேருந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. என்ன வேகம் மாற மாதிரியே ஒரு ஃபீல். வேகமாதா தெரியலையே.
டச்சு ஒர்க் ஆகல கைஸ். ஷிட். டச்சு ஒர்க் ஆகல. 200 meters போயிட்டாச்சு. 2000 meters போயிட்டோமே. ஏய் என்னது ஈவெண்ட்டா? ஈவெண்ட் இஸ் வாட் சூப்பர் ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்? என்னது? டவ் டவ் டவ். என்னடா நடக்குது இங்கே? காய்ஸ் எல்லாருக்குமே மியூட்டேஷனு. ஓடு. இந்த ஆஸ்ட்ரிட்சை நம்ம பிக்கப் பண்ணிட்டு இந்த ஆஸ்ட்ரிட்ஜ்க்கு நம்ம ஹார்ட்டில் போட்டது நல்லா சேல் பண்ணும்போது சேல் ஆயிடுவாங்க. அவங்கள சேர்ந்து பெட்டுக்கு போயிட்டு ஆஸ்ட்ரிச் உனக்கு என்ன பவர்? ஆஸ்ட்ரிச் யானை இருக்கான். வியல் இப்படி யாரா நீங்கள்? வியலோட வெயிட் வந்து 17 கிலோ போட்டுருந்துச்சு. இடம் ஃபுல்லாக எவனை போட்டான்? பிக்கப் இவன் லயன் அதிகமாக தன் பிக்கப் பண்ணிட்டு நீ போப்பா. பிக்கப் பண்ணணும் எங்க? யார் அதிகமாக காசு தரான்? ஃபஸ்ட்டு காசு யாரெல்லாம் தராங்க? ஜீப்ரா அதிகமாக தரான். இவனும் அதிகமாக தரான். ஜீப்ரா அதிகமாக தரான். ஆஸ்ட்ரிச் கம்மியாக தரான். யூனிகார்ன் அதிகம். பஃபலோ கம்மி. பறவைகள் அதிகம். லயன் அதிகம். சீல் அதிகம். வியல் அதிகம். யார் வந்திருக்கா? ஓ வாங்க 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 வந்து என்னோட பேஸை பார்த்துட்டு போங்க. வாங்க வாங்க எல்லாம் கை தட்டுங்க. என்னடா போசுது? மிருகத்தை பார்க்குற மாதிரியா இருக்கு. மிருகத்தை திங்க அந்த மாதிரி இருக்குடா. கிறிஸ்டு 2 முடிச்சிருக்கு. கைஸ் இப்போ கேம் குழம்பு கொடுத்தாங்க கைஸ். எதுவும் காட்டுறேன். கேமுக்குள்ளே வரும்போது இவன் லபாக்கா சாப்பிட்னிட்டோஸ் ஃபார்மில் இறக்கி விட்டான். லபாக்கா சாப்பிட்னிட்டோஸ் இவ்வளோ தான் வச்சு விலையா? டைகர் அப்போ நான் பிக்கப் பண்ணேன். லயன் அது லயனுக்கு ஸ்பான் பண்ணு. என் ஜூ ஃபுல்லாக மியூட்டேஷன். என் ஜூவை விலை பண்ண தெரியுமா? 1309K. இந்த ஸ்பின்னு வந்துருக்குமே. ஒரு ஸ்பின் இருக்கு. ரூபி ஒன்றா கொடுக்குறானுங்க. 100Kவா? இந்த கேவை வச்சுட்டு என்ன பண்ணுறது? என்னடா இன்னும் நிறைய பேர் மியூட்டேஷனாக இந்த மாதிரி இருக்கு. வியலுங்க. இந்த வியலை தான் தூக்கிட்டேனா? ஓகே வேலை இறக்கி விட்டாச்சு. வேலை மாத்திரான். ஒர்க் ஆகுடா. இந்த வேல் கீழே இருப்பான். அவனுக்கு ஏஜ் ஒன்று தானே. கீழே இருப்பான்.
1000 போர். நம்ம அடுத்த வேட்டைக்கு போகலாம், மீன் வேட்டைக்கு. பொற்காலையில் தான் அடுத்த ஸ்பீடா? 31 ஸ்பீடா? இவனோட அதிகமாக என்ன இருக்கானுங்களா? 31 ஸ்பீடுக்கு மேலே 31 பொற்காலையில். ஓ இவன் தான் மியூட்டேஷன். ஓ ஏஜ். ஓகே, ஒர்க்காலில் கூப்பிட்டு போவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒர்க்காலில் எத்தனை தடி இருக்கான், எப்படி போக முடியும்? ஓ மை காட், என்ன அங்கே பாருங்க என்னமோ போகுது. என்ன பண்ணுது போய்? இது என்ன பண்ணுது? ஒரு காலையிலோ என்ன ஆப்பாச்சு? பென்குயினை சாப்பிடுமா? சரி சாப்பிடல. சாப்பிடுமா? பென்குயின் செவிலியும் நான் அப்பிட்டு போனேன். இன்னும் ஓட்டம் காலையில் ஒரு கந்து பாருங்க போகுது நேரம். யாருமே அந்த கையில் மாட்டல. அது மட்டும் என்ன போகுது? நீ மட்டும் அது நான் போகிற வரையும் நம்மளுக்கு ஃபால் டேமேஜ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நவரும்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் மோதிச்சுன்னா. இப்போ அங்கே இமாஷமில் ஒன்று இல்லை, நம்ம மட்டும் போக வேண்டியதுதான். இல்லை குன்றும் அது. இந்த வாரம் அப்டேட்டு 5 ஆகுது. அவங்க ஐயோ ஏன் போது பாருங்க போகுது. அது போகும்போது ஒர்க்காலில் பண்ணுது கைஸ். அது நோ ஜஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். மை காட், ஜிராஃபா சொல்ல ட்ரை வாஷன் வரப்போகுது கைஸ். கடலுக்குள் இறங்கி மீன் பிடிக்க போகிறோம். ஸ்விம்மிங் சூட்லாம் மாட்டிக்கிட்டு போய் எடுத்தோடனே நியூ இருக்கான். இங்கே ஒரு நியூ. இந்த நியூலாம் வேணாம், அங்கே இருக்கான். அந்த நியூவை பிடிக்கும். இப்போ ஜம்ப் பண்ணி ஒரே கேட்ச். இம்மா பொறுமையாக போகிறான். பொறுமையாக போவாதரா. டக்குன்னு ஏறி தோலை. வேல் இருக்கான், வேணாம். ஆனால் ஓடக்கூட முடியல, நீந்த கூட முடியல வேளால். பாவம் பொழைச்சி போகட்டும், வாயில ஜீவன். இன்னும் நிறைய நம்மளுக்கு 8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 8ல் 1 கூட கொஞ்சம் தான் பிடிச்ச. இன்னும் தானே போயிட்டுருக்கான். வேல் மலை போயிருக்கணும். வேல் வேணும்டா எனக்கு. என்னால் வேல் வேணும்ல எனக்கு. பார்த்தீங்களா, திஸ் இஸ் கிளிச். பாருங்க என் கையில். இப்படியே போயிடலாமா? நம்ம பேஸுக்கு போகிற வேலை இருக்கு. பேஸுக்கு போமா? பேஸ் வந்தாச்சு. என்னடா அது ரொம்ப கிளிச்சா? அது யாரோ அவன் ஏன் ஃபார்ம் எடுத்து சொல்லியாச்சு.
ஃபேவரட் போட்டாச்சு. மேப்பில் போய் எத்தனை பிடிச்சிருக்கோம் அட்ட பார்த்தேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மில்லியன் சேர்க்கணும். உட்காந்து ஏஎஃப்கே தான் இருந்தேன். சரி இருங்க ஒரு நிமிஷம். கச்சா கிட்ட ஒரு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம். அதிர்ஷ்டம் அப்படி இருக்குன்னு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம். கச்சா கிட்ட 60 ரூபாய். நல்ல கேவலமான கையில் கொடுத்து ஏமாத்துட்டான் கச்சா. இன்னொரு 60 ரூபாய். யாரில் நீ பாம்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க. என் பாப்பாவோட ஐடி இது. நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய நல்லா தான்ப்பா ஏறுது. இப்போ நிறைய ஏறுது ஃபாஸ்ட்டு. இங்கே பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரதான் புதுசாக அந்த மேப்பையே போய் வாங்கிட்டு வந்துட்டான் நாட்டுக்கு. யாரா நீ தம்பி? யாரு சொன்னி? மாடு, நல்ல மாடு. எனக்கு அடுத்த பிடிச்ச ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? அடுத்த 3மே எனக்கு பிடிச்சது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைனோசோர், செகண்ட் ஒன் டெசர்ட். இன்னும் அந்த இதுவில் காணோம். மர்மைடுங்கடா. சரி அவன் கிடைக்கலாம். தேர்டு ஒன்று ஏதோ இது. தேர்ட் ஒன்றில் இவங்க 2 பேர் மட்டும் தானா? 95%, 5%. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் 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 ஃப்ரம் டிடிஜி.